Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அனந்தஜித் ஆரம்பத்திலேருந்து சிரித்து கொண்டே இருந்தீர்கள் என்ன நான் நினைக்கிறேன். அந்த சிரிப்புக்கான காரணத்தை நீங்கள் சொல்லணும். இவ்வளவு சார்ஜ் வைக்கிறாங்க திமுக அதிமுக இரண்டு பேருமே இவ்வளோ சார்ஜ் வைக்கிறாங்க. அனந்தஜித் நல்லா பேசுங்க நல்லதை பேசுங்க அப்படின்னு இரண்டு பேருமே இதை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஏன் உங்கள் தலைவர் ஒழுங்காக பேசவே மாட்டுறாரு? இல்லை, ஆக்சுவலி நிறைய கேள்விகள் முன் வச்சிட்டிங்க. நான் சொல்ல வந்த கருத்துக்கு டைம் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. இங்கே என்ன பேசணும் எப்படி பேசணுன்றதெல்லாம் நான் வரேன். முதல்ல இங்கே நம்ம தமிழ் பேசு தங்க காசு, தமிழகத்தில் சிறந்த பேச்சாளர் யாருன்ற போட்டிக்கு அவர் வரல. அப்படி பேசுகிறத பற்றி பேச ஆரம்பித்தா நான் இங்கே கேட்குறேன்னா சில அசௌகரியங்கள் ஏற்படும் எல்லாருக்கும். நம்ம சேக்கிழார் எழுதின கம்பராமாயணத்தையும் பார்த்துருக்குறோம், மதில் மேல் பூனை பூனை மேல் மதிலையும் பார்த்துருக்கோம். இங்கே பேச்சு போட்டி நடக்கலை. இங்கே மக்களுக்கான ஒரு ஜனநாயக போர் ஒன்று நடக்குது. இங்கே ஒரு மாற்றத்துக்காக வர்றார் விஜய் சார். என்ன பண்ணணும், ஏன் பண்ணணும், எப்படி பேசணும், என்ன பேசணுன்றதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டா அப்புறம் விஜய் சாருக்கு என்ன ஃப்ரீவில் இருக்குது? இந்த ஜனநாயகத்தில் என்ன அவருக்கு வேலை இருக்குது? ஏன் கட்சி ஆரம்பிச்சார்? அவர் ஒரு உச்ச நட்சத்திரம். அவர் கூப்பிட்டா பிபிசி வரும், NDTV வரும். கனெக்டிங் டூல். இல்ல, நான் என்ன பேசுறேன்னா அவர் இங்க அலங்காரமா பேச வரல. என்ன பேசுகிறார்? விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார். நீங்க பேசினதானே தெரியும். அதை தான் சொல்றேன் சார். அவர் அலங்கார பேச்சுக்கு வரல. அவர் என்ன பேசுறாருன்றத டு த பாயிண்ட் ப்ரிசைஸா தெளிவா பேசுறாரு. அது புரியுது. அதுக்கு நம்ம கற்பிதம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அதுல குழப்பம் ஏற்படுது. நான் சொல்றேன், எல்லாரும் எல்லா நாளும் எல்லா இடத்துலயும் சாதனை பண்றது இல்லை. இங்க வைக்கக்கூடிய ஜனநாயக பூர்வமான இந்த அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய குற்றங்களை, இங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியரை, பாலிசி லேப்ஸை கேள்வி கேட்கும் போது நம்ம அந்த கேள்வியை புறந்தொல்றோம். மாற்றாந்தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனம் இருக்குதுன்னு அண்ணா சொன்னாருன்னு சொல்றாரு. அண்ணா யார சொன்னாரு? பக்கத்து தோட்டத்துல காமராஜர் இருந்தாரு சொன்னாரு. பக்கத்து தோட்டத்துல காவ அடைச்சிட்டு இருந்தா எப்படி சொல்றது? மாற்றாந்தோட்டத்துல மனம் இருக்கு. கேள்வியை எழுப்புவதற்கு இங்க பத்திரிகையாளர்களாம் கூட இருக்கும். இல்ல சார், எனக்கு புரியல. மாற்று அரசியல், மாற்று கட்சி கொள்கையை முன்வைக்கக்கூடியவர்கள் கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருக்கீங்களே. இல்ல, அதற்கான மாற்று திட்டம் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு தான் கேக்குறாங்க. இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு. நம்ம அதை தான் சொல்றேன். அவர் பேச்சை நம்ம கேட்க மாட்டோம்னு அங்க இருக்கிற அந்த இளைஞர்களையோ தொண்டர்களையோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்லையா? அந்த குற்றச்சாட்டு அவங்களுக்கு பொருந்தாது. அவங்க எல்லாருமே கவனிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவர் கூட இன்டராக்ட் பண்றாங்க. அவர் மோனோலாகா பேசல, அவர் டயலாகா பேசுறாரு. அங்க பதில் வருது. அதுக்கு உங்களுக்கு எத்தனை கிளிப்பிங்ஸ் வேணுமோ அது நெட்ல கிடைக்கும். இங்க இருக்கிறவங்க தான் அதை கவனிக்காம அவர் பதில் சொல்லல, கேட்கல. இவங்க பேசுறத கவனிக்க மாட்டேங்கிறாங்க. கொண்டாட்டமா இருக்கு. கூட்டம் காசு கொடுக்காம ஒருத்தருக்கு வர்றது இவங்களுக்கு என்னன்னே புரியல. இப்படி வர முடியும்ன்றதே தெரியல. அது தெரியலன்னும் போது இது நாங்க கூட்டம் வருது, இது நாங்க 5 வயசு பையன் வரான், என்னங்க 10 வயசு பையன் வரான், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க அப்பா தோல்ல உட்காந்துட்டு வரான், அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு வரான், அவங்க அம்மா ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிட்டு வராங்க, பத்திரமா வராங்க. வந்த இடத்துல என்ன அசம்பாவிதம் நடந்திருக்கு? பிரியாணி கடையில போய் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போய் பாக்ஸிங் பண்ணமா? இல்ல பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி பத்தி நான் பேசட்டுமா? பொள்ளாச்சியில என்ன தீர்ப்பு வந்துச்சு எல்லாத்தையும் நம்ம குற்றப்பத்திரிகையில சேர்த்துட்டோமா? இன்னைக்கு அரக்கோணத்துல இருக்கிற பிரச்சனை பத்தி தீர்வு கண்டுட்டோமா? இதெல்லாம் இங்க பேச முடியாது. மாற்றாந்தோட்டத்து மல்லிகை பக்கத்துல மல்லிகை இருந்தாதாங்க மனம் வரும். அண்ணன் கேட்டாரு திமுக எடுத்து பேசுறதுக்கு 5 வாய்த்த சொல்லுங்கன்னு. 500 காரணங்கள். அந்த 500 காரணங்களும் நீங்க கொடுத்து சொல்றேங்க. 2021 நீங்க கொடுத்த வாக்குறுதி 7.5% எடப்பாடியார் இடஒதுக்கீடு கொடுத்தாரு. நீட்டுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. திமுக நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நீட்டை விளக்குவோம். விளக்கு வாங்குற வரைக்கும் அந்த 7.5% இடஒதுக்கீடு 10% இடஒதுக்கீடா மாத்துவோம். இதனால ஒவ்வொரு வருஷமும் 1500 அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு கல்வி மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்கும் சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த 10% இடஒதுக்கீடு நம்ம கொடுக்கவே இல்லை. இதுக்கு நமக்கு எந்த மத்திய அரசோ ஆளுநரோட ஒப்புதல் தேவையில்லை. ரிசர்வேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போலாம். இதை மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் போகும்போது அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எடுத்து உங்களுடைய வாக்குறுதிகள் நம்பரா சொல்றாரு. திமுக மேல எத்தனை குற்றச்சாட்டு வேணும்? ஈழ படுகொலை அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இந்த இடத்துல நம்ம அடையாள உண்ணாவிரதம் இருந்ததை தவிர நம்மளால நிறுத்த முடியுன்ற நிலைமையில என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அந்த கேள்விக்கு பதில் இருக்கா? குடும்ப அரசியல்னு கேட்டா மக்களாட்சின்னு சொல்றாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடைச்சிருக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதா? முதல் பார்ட்டி எம்எல்ஏ ஆன ஒருத்தர் கலைஞருக்கு ஸ்டாலின் ஐயா துணை முதல்வர் ஆகிறதுக்கு 30-35 வருஷம் ஆச்சு. முதல்வர் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி முதல்வர் ஆகிறதுக்கு துணை முதல்வர் ஆகிறதுக்கு 3 வருஷம் கூட போயிடல. அந்த வாய்ப்பு அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தமிழன் பிரசன்னாக்கோ இல்ல அண்ணனுக்கோ கிடைக்குமா? இதை தாங்க குடும்ப ஆட்சின்னு சொல்றோம். ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு தலைவர், அந்த தலைவர் மினிஸ்டர் ஆகிறாரு, அவருக்கு ஒரு பையன், அவர் எம்பி ஆகிறாரு. அதே போல வட்டத்தோட பையன் வட்டமாகிறாரு, ஒன்றியத்தோட பையன் ஒன்றியமாகறான். புது மக்களுக்கு எங்க இருக்குதுங்க வாய்ப்பு? வாய்ப்பு இல்லாத மக்கள் இந்த அரசியல்ல சஃபகேட் ஆகிறான். எங்க போறதுன்னு தெரியல. ஒரு தலைவன் வரும்போது மாற்றத்தின் வழியா பார்க்கறான், நம்பிக்கையான ஒரு முகமா பார்க்கறான். அந்த தலைவனை ஆதரிக்கிறதுக்காக போய் கூட்டம் கூட்டமா நிக்கிறான். இங்க இருக்கிறவங்களோட முக்கியமான பிரச்சனையே தாவேக்கா என்ன பண்ணுன்றது தான். நம்ம என்ன பண்ணோம், கடந்த காலத்துல என்ன பண்ணோம், என்ன பண்ண போறோன்றது இல்ல. தெளிவா சொல்றாரு. இன்னைக்கு மேனிஃபெஸ்டோட நான் வரேன். இன்னைக்கு இங்க இருக்கிற பிரச்சனையை நான் அட்ரஸ் பண்றேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மக்களை நான் பார்க்கறேன். பார்க்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, வந்தா என்ன ஆகுன்றதை காட்டுறாரு.
மேனிஃபெஸ்டோட நான் திரும்ப வரேன்னு சொல்றாரு. உங்களுக்கு இன்னைக்கு மேனிஃபெஸ்டோ சொல்லணுமா? என்ன மேனிஃபெஸ்டோ நீங்க சொன்னீங்க செஞ்சீங்க நான் கேட்கிறேன். மேனிஃபெஸ்டோ சொல்றவங்க செய்யறதே கிடையாது. உங்களை மாதிரி ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ சொல்றதுக்கு வரல தாவேக்கா. அந்த மேனிஃபெஸ்டோ நாங்க ஃபாலோ பண்ணுவோம் செய்வோம். அப்படி ஒரு ஃபேக் ப்ராமிசஸ் இல்லாத மேனிஃபெஸ்டோட வரேன்னு சொல்றாரு. இங்க பேசலன்றீங்க. பேசி ஆட்சியை பிடிச்சவங்க கதை நமக்கு தெரியாதா? இன்னைக்கு இங்க இருக்கிற மிஸ் கவர்னன்ஸ் 4.5 லட்சம் கோடி கடனோட திமுக ஆட்சிக்குள்ள வராங்க. எவ்வளவு முடியுமா கடனை குறைக்கிறோம், கடன் கிடைக்கிற வட்டியை குறைக்கிறோம்ன்றது இவங்களுடைய கொள்கையில் இருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டோல இருக்கு. ஆனா என்ன நடந்துச்சு? 4.5 லட்சம் கோடி கடன் 9.5 லட்சம் கோடியா மாறிச்சு. இதுக்கு பத்தாம 11 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வேற வந்திருக்குன்றாங்க. வெள்ளை அறிக்கை கிடையாது. வந்த காசை எங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க? கிடையாது. இதன் மூலமா என்ன ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு? தெரியாது. எவ்வளவு ஹியூமன் கேபிட்டல்? கிடையாது. வந்ததுனால என்ன ஜிடிபி ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு? பர் கேபிட்டல் இன்கம் என்ன வந்திருக்கு? சொல்ல முடியுமா? ஒன்னத்தையும் சொல்ல முடியாது. வெறுமனே நீங்க 500 வாக்குறுதிகளை சொல்லிட்டு எதையுமே நிறைவேற்றாம கொள்கை நிலைப்பாடு ஒரு நிலைமையோட இருக்கிறாரான்னு கேக்குறீங்க. 1967 காங்கிரஸை எதிர்த்த திமுக இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி. 1999 இருந்து 2004 வரைக்கும் பாஜக எதிர்த்த திமுக இன்னைக்கு திமுகவும் பாஜக ஒன்னா இன்னைக்கு எதிரி. இந்த மாதிரி நீங்க மாத்திக்கிட்டே இருப்பீங்க. உள்ளுக்குள்ள நீங்க நட்பா இருப்பீங்க, வெளியே நீங்க புரணி பேசுவீங்க, கோவமா இருக்க மாதிரி நடிப்பீங்க. இதை மக்கள் பார்த்து ஏமாறணுமா? எங்களுக்கு பாஜக வேணான்ற ஒரு நிலைப்பாடுல இருக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா விஜய் சார் தனியா நின்ற கூடாது. எப்படியாவது அவர் எங்க கூட கூட்டணிக்கு வந்துட்டாருன்னா எங்களை சிஎம் ஆக்கணும். ஏன்னா மத்தவங்க எல்லாரும் சிஎம் ஆக்குறதுக்கு தான் விஜய் சார் வந்திருக்காரு இல்லையா? என்ன சிஎம் ஆக்குன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. போய் அவர் கூட்டணி வச்சிடும். ஏங்க அது அவரு பிரச்சனைங்க. அது அவரு பிரச்சனை. அவர் என்ன பண்ணணும் நீங்க சொல்றீங்க? அதுதான் கேள்வி. விஜய் சார் நான் சொல்லல. அக்கா ராஜேஸ்வரி பிரியா என்ன பண்ணணும் நான் சொல்ல. தாவேக்கா விஜய் சொல்ல. ஏன் விஜய் சார் என்ன பண்ணணும் நீங்க சொல்றீங்க? நீங்க ஏன் டிக்டேட் பண்றீங்க நான் கேக்குறேன். முதலமைச்சராக வருகிறார் இல்லையா? முதலமைச்சராக வருவேன்னு சொல்லுகிறார். அப்ப கேள்வி எல்லாமே எழுப்பலாமே. அனர்ஜித் எல்லாமே கேள்வி எழுப்பலாம். நான் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற முதல்வரையோ துணை முதல்வரையோ 4 வருஷம் ஆண்ட முன்னாள் முதல்வரையோ ஆண்டுகிட்டு இருக்க பிரதமரையோ கேள்வி கேட்க மாட்டோம். ஒருத்தர் அரசியல் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்க நரேஷன் கேட்டுட்டு தான் இருக்காங்க. எல்லாமே கேட்டுட்டு நான் கேக்குற பதில் சொல்ல ஒண்ணு இல்லங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி கேக்குறேன் சார். நாமக்கல்ல இருந்து கரூருக்கு 33 கிலோமீட்டர். எவ்வளவு பொறுமையா வந்தாலும் 50 நிமிஷத்துல வர ரூட். 3 மணிக்கு அங்க இருந்து கிளம்புறாங்க. 7 மணி வரைக்கும் வர வேண்டியதா இருக்கு. 4 ஹவர் டிலே ஆகுது. இதுல மக்கள் கூட்டம்னு ஒண்ணு இருக்கு. 3-4 கிலோமீட்டருக்கு மேல ஊர்ந்து வர வேண்டியதா இருக்கு. ஒரு ஊருக்கு வரும்போதும் இது மக்கள் வரவேற்பு. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அசௌகரியங்களை தாண்டிட்டு எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் வரலன்னா அங்க இருக்கக்கூடிய களத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை. எத்தனை ரோட போலீஸ் சீல் பண்ணி கொடுக்குறீங்க? ரோடு காலியா தான் வண்டி வரப்போகுது. நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா? ட்ரோன் ஷாட்ல இருந்து கூட அவரை கவர் பண்ண முடியலங்க. அவ்வளவு கூட்டம் நிக்குது. இந்த மக்கள் வரவேற்பு நமக்கு புரியல. ஏன்னா நம்ம 200-300 கொடுத்து மாடி மேல நின்னு ஒருத்த முதுகு சொரிஞ்சிட்டு இருக்கா. அவனை கூட்டி வச்சு கூட்டம் நடத்துறவங்களுக்கு எப்படி இந்த கூட்டம் புரியும்ன்றதா என் கேள்வி. புரியுது. சுருக்கமா நான் வரேன். இந்த தெளிவில்லாம இருக்காருன்னு நான் குறிப்பிட்டிருந்தேன் விஜய் அவர்கள். அதுக்காக தான் அந்த ஒரு கேள்வி. அவ்வளவு நீண்ட நெடிய விளக்கத்தை அதுதான் கொடுத்தாரு. இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என் தம்பி புரிய வச்சுட்டா போதும். என்னன்னா திமுகவை நான் எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு காரணங்கள் இருக்குன்னு சொன்னாரு. நிச்சயமாக அதுக்கு நானுமே உடன்படுறேன். நல்லாவே பேசினாரு. உண்மையிலே இவர் எழுதி கொடுத்திருக்கலாம்ங்கிற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. அவர் யார் எழுதி கொடுத்த வார்த்தையை முதல்ல நிறுத்துங்க. கம்பர் எழுதின கம்பராமத்தை பத்தி பேசுறவங்க வந்து எழுதி கொடுத்த பேசக்கூடாது. சரி இருக்கட்டும், அது இருக்கட்டும். ஆனா வந்து திமுகவை எதிர்க்கிறாருல்ல, நல்லாவே எதிர்க்கிறாருல்ல. அப்ப எதிர்க்கும் போது இன்னைக்கு திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசணும். ஏன்னா அறிஞர் அண்ணா அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்த சொல்றேன். நாங்க என்ன பண்ணணும் நீங்க பண்றீங்க? எங்களுடைய ஃப்ரீ டிசைட் பண்ணல. நீங்க பொது தளத்துல போட்டோவை தூக்கி போடும்போது ஒரு குழப்பமா இருக்கு. பெரியார் தேவர் முத்துராமலிங்க தேவர் நீங்க எல்லாரும் பொதுவான நீங்க அவங்க முதல்ல ஜாதி தலைவர் இந்த கட்சி தலைவர் புறக்கன் போயிருக்கீங்க. இந்த மாதிரி சர்வாதிகார போக்கோட எங்களை கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றதே முதல்ல தவறு. முதல்ல ஏன் நேரத்து வரைக்கும் நான் பொறுமையா இருந்தேன். வேற யார் நேரத்துல நான் குறுக்கிடல. ஏன் நேரத்துல குறுக்கிட நினைக்கிறது தான் சர்வாதிகாரம். அனுமதி கேட்டு நான் கேட்டேன். நான் சொல்றது ஏன் முடியவே நீங்க சொல்றீங்க திமுக கட்சியை விஜய் சார் ஆரம்பி கூட நீங்க சொல்வீங்க. அதுக்கு நாங்க சொல்றது திமுக சும்மா ஆவேசப்பட்டு பேச இல்லங்க. ஒரு நிமிஷம் அவர் கேட்ட சரி வாங்க ப்ளீஸ். இப்போ அவர் வந்து 7.5% பத்தி பேசினா இல்லையா, நீட்டை பத்தி. போன ரொம்ப அடிப்படை தான் இது. இதுக்கு ஒன்றும் பெரிய அறிவுலாம் தேவையில்லை. போன வாட்டி அதிமுக அரசாங்கம் அதை ஏற்றுக்கிட்டாங்க, செயல்முறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நீட்டை. நாங்கள் ஏற்றுக்கல, இந்த நிமிஷத்துக்கு எதிர்க்கிறோம். அதுக்கான எல்லா ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால அந்த 7.5% நாங்கள் வந்து எக்ஸிக்யூட் 10% பண்ணலை. பிகாஸ் அதை பண்ணால் நாங்கள் வந்து அதை அக்னாலஜ் பண்ணுற மாதிரி அர்த்தமாகிடுன்னு சொல்லிட்டு பண்ணலை. இப்போ இந்த கல்வி நிறுவனத்தை பற்றி பேசினாரு. இந்தியாவில் இருக்கிற டாப் யூனிவர்சிட்டிஸில் 17 பொசிஷன் வந்து தமிழ்நாடு ஹோல்ட் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் 17 பொசிஷன் 17 உயர்கல்வி நிறுவனங்களில் 11 இடம் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்கு.
9 உயர்கல்வி நிறுவனங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு 2வது இடம், மகாராஷ்டிரா 3வது இடம். மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்ட வருகிற மருத்துவக் கல்வியில தரவரிசையில 50 ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 100 இடங்கள்ல 14 இடம் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. ஐநா சபை வெளியிட்ட ஒரு ஐநாம் இடத்துல ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருக்காங்க. தனி மனிதன் தனிநபருடைய வருமானம், கல்வி, பொது சுகாதாரம், பெண் உரிமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்புல நம்பர் 1 பொசிஷன்ல தமிழ்நாடு இருக்கு. இது இந்த தம்பிக்கு நான் சொல்றேன். இப்போ பதில் சொல்லட்டுங்களா? ரொம்ப நாகரிகமா பேசுறீங்க. நான் பேசுறேன், நீ தலையிட. நான் பேசுறேன், என்னோட நேரம். இந்த தம்பி வந்து எமோஷனலா பேசுறது ஆக்கப்பூர்வமா. நம்ம பிரேக் போயிட்டு பேசலாம். நான் ஒரே நிமிஷம் நான் முடிச்சறேன். 3 பேருமே ஆசுவாசப்படுத்தீங்க. இவர் வந்து ஏன்னா இப்போ என்னன்னா திமுக வந்து என்னது டிக்டேட் பண்ணலாம் இல்ல. இது ஜனநாயக படியில நீங்க தாராளமா திமுக விமர்சிக்கலாம். பர்மிஷனே கொடுக்க மாட்டீங்க. உண்டு. ஆனா அதை பேசுற வார்த்தைகள் தெளிவோட பேசணும். நீங்க சும்மா 3 மணி நேரம் போதுனா ஏங்க ஒரு யூடியூப்ல 4 வீடியோ போட்டா ஒரு 40 பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க. இந்த காலகட்ட சோசியல் மீடியா அப்படி இருக்கு. ஒரு பெரிய உச்சத்து நடிகர் யார் இல்லைன்னு சொன்னா உங்களை பார்க்க ஆயிரக்கணக்கில் வருவாங்க. அவங்க வந்த இளைஞர்களை நீங்க வந்து அரசியல் மயப்படுத்தி அவங்களுக்கு பொது அறிவு, சமூக நீதி, இந்த மண் சார்ந்து, மக்கள் சார்ந்து, இந்த நலன் சார்ந்து இயற்கையில வழி நடத்துங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். நல்லது. பேச நாங்க சொல்ல யார் அப்படி வரலன்னு கேட்டு சொல்லுங்க. ஆனா நான் மீண்டும் வரேன். நம்ம